Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு நம்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் சொந்தமாக சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்துருக்கோம். அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஃபேஸ் 3யோட அப்டேட் வந்து நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. சரியா? அதாவது நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நாங்கள் ஸ்லைடிங் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, அதுக்கப்புறம் ஃபேஸ் 4 கவுன்சிலிங் வந்து நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அதுக்கு முன்னாடி க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் என்னாச்சு பார்த்தா பார்த்துக்கலாம். சரியா? ஃபேஸ் 3க்கு க்ளோசிங் கட் ஆஃப் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, சார் என்ன சார் பிசிஎம்க்கு மட்டும் 100 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க, எங்களுக்கு கூப்பிடவே இல்லை சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசிஎம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து ரொம்ப குறைவு. அதனால தான் அவங்களோட கட் ஆஃப் வந்து என்னன்னா ரொம்ப குறைவான கட் ஆஃப்க்கும் அவங்க கூப்பிடுறாங்க. சரியா? ஆனால் மற்ற கம்யூனிட்டியில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகம். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் பார்த்தேன், என்ன இவங்களுக்கு மட்டும் இது வரைக்கும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ரொம்ப குறைவு. அதனால மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிடுறாங்க. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 147.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்த ரவுண்ட் வருமா வராதா அப்படிங்கிறத நாம இப்போ சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து அதாவது பிசிக்கு அப்புறம் நமக்கு எது க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா பிசி கம்யூனிட்டியில் நிறைய பசங்க இன்ஜினியரிங் பக்கம் போயிட்டாங்க. சரியா? அதனால தான் பிசிக்கு வந்து க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3க்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. SCAக்கு வந்து பார்த்தீங்கன்னா 156.5. சரியா? SCAக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவு. அதனால தான் SCAக்கு வந்து பார்த்தீங்கன்னா 156.5 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கு. அதை நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் MBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 157க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சரியா? 157க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து SC கம்யூனிட்டிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது SC கம்யூனிட்டியில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து இந்த வருஷம் அக்ரிகல்ச்சருக்கு அதிக பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால தான் SC கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அதை நிறைய பேர் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பசங்க SC பசங்க வந்து நிறைய பேர் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது நம்ம வந்து காலேஜ் நமக்கு கிடைச்சிருமோன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, எஸ்டிக்கு எதில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 159.5. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 159.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. SCக்கு பார்த்தோம் அப்படின்னா, SC கம்யூனிட்டிக்கு பார்த்துடலாம். இப்போ SC கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்கும்போது அதாவது 160.5. சரியா? 160.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரியா? அப்ப 4th ஃபேஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அப்டேட். சரியா? 4th ஃபேஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா 4th ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஏற்கனவே ஷெட்யூல் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா எந்த கட் ஆஃப் வரைக்கும் வரும், அதுதான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். சரியா? அப்ப SCயா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 150 வரைக்கும் 4th ஃபேஸ்ல கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 120 வரைக்கும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. MBCயா இருந்தீங்கன்னா ஒரு 140 வரைக்கும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. STயா இருந்தீங்கன்னா ஒரு 140 வரைக்கும் அடுத்த ரவுண்ட்ல கூப்பிடுற வாய்ப்பு இருக்கு. BCM இருந்தீங்கன்னா எல்லா பேர்த்தையுமே கூப்பிடுவாங்க. அப்ப 4th ஃபேஸ் கவுன்சிலிங்ல உங்களுக்கு வருமா வராதான் டவுட்டாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல நீங்கள் நம்மளோட நம்பர் பார்த்துருப்பீங்க. உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாம இப்போ கூட அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டால வித்தவுட் டொனேஷன் அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். வெறும் 1.5 லட்ச ரூபா தான் ஃபீஸ் வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்கு. சரியா? இல்லை சார் நாங்கள் இன்னமும் கவுன்சிலிங் பார்த்துட்டு வரோம் சார் அப்படின்னாலும் கவுன்சிலிங் பார்த்துட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணும் அப்படின்னு முழு மனசா நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா மட்டும் நீங்க கால் பண்ணுங்க. ஏன்னா இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அங்க சீட்டை மாத்திக்கிறேன் சார் அப்படி இப்படின்ட்டு என்னாச்சு பார்த்தா சொல்லக்கூடாது. அதனால மேனேஜ்மெண்ட் கோட்டால வேணும். முக்கியமா ஹார்டிகல்ச்சர் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா சீட்டே இல்லை, மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டாகணும். அதனால உடனே தொடர்பு கொள்ளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.